ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வ்ளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது எக்ஸாம்ஸ் கிளாஸ்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எங்கேயாச்சும் போய் சுற்றிட்டு வரலான்னு சொல்லி இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பாலக்காடு போகிறோம். அங்கே போய் பெட்ரோல் போடணும். எங்கள் அப்பா நியூ இயருக்கு 500 கொடுத்துட்டு செலவு பண்ணாமல் வை அப்படிங்கிறாரு. செலவு பண்ணாமல் இருக்குது. அப்புறம் சொல்லிட்டேன், இல்லை இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் ரைடுக்கு நீங்கள் கொடுத்த 500 பெட்ரோல் அடிச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னாச்சு, 10 ஆக போகுது, 9:50. லைட்டாக சளி பிரச்சனை இருக்குது. பாலக்காடு போயிட்டு வந்து சிவியர் ஆகிடுச்சு. வீட்டில் அவ்வளோதான் முடிச்சு கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா நியூ இயருக்கு எனக்கு கொடுத்த காசு. ஹெல்மெட் வேறு கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஒரு 10-11 மணிக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஃப்ரெண்டு ஒருத்தன் வேணாம், அவனே பிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அவனை பிக் பண்ணிவிட்டு அப்படியே அப்புறம் ஒரு வேளை ஃப்ரெண்டை பிக் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே பாலக்காடு தான் நெக்ஸ்ட்டு. இன்னும் இங்கேருந்து ஒரு 53 கிலோமீட்டர்ஸ், அதாவது 1 hour ட்ராவல்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, பசிக்குது வேறு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன் ட்ரிப் அப்படியே பாலக்காடு போய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே பார்க்க வேண்டியதுதான். யாரோ பெரிய புள்ளி யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போலீஸ், சிக்னல் எல்லாம் ஆஃப் பண்ணி மேனுவல் சிக்னல் தான். ஏதோ சம்திங் கவர்மெண்ட்டில் பெரிய ஆள் வராங்க. வெளில வந்து பாலக்காடு ஹைவே பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டால் என்ன பண்ணணும், சாப்பிடுவோம். பசிக்குது, மண்டை வேலை செய்வோம். ஃபஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னா பாலக்காடே போயிட்டு ஃபுட்டு பலாப்பூச்சி சாப்பிடலாம். பாலக்காடு ஸ்பெஷல் ஏதாச்சும் போய் வீட்டில் நாளைக்கு மழை வந்துருமோன்னு நினைச்சேன். பார்த்தா வெயில் அடிக்குது. பிளாக் பாலக்காடு ஹைவே எப்போதுமே, ஏன்னா அதில் அப்படியே போனோன்னா அப்படியே வலிக்கிட்டு போகிறோமா வலிக்கிட்டு போகிறோமானே தெரியாது. அப்படியே பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. வெல்கம் டு வாளையார் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே,
பாலக்காடு 22 கிலோமீட்டர்ஸ் தான். 22 கிலோமீட்டர்ஸ். கொச்சி 150. திருவாரூரம் பார்க்கறதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த போஸ்ட்டில் மேலே தெரியுதா ஒரு 4 கேமரா மாதிரி, அதுதான் வந்து ஃபைன் கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 50 தான் மெயின்டைன் பண்ணோம். ஆர்டிஓ செக்போஸ்ட் கேரளா. ஒரு வழியாக என்எஸ்பி சாய் பவனம். சார் பெஸ்ட்டு வெஜிடேரியனாண்டா, இதை பார்க்காம விட்டோம் மேடம். அங்கே போயிட்டு என்னமோ புட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னா வந்துட்டு என்னது நூல் புட்டு அப்படின்னாங்க. ஓ கொலா புட்டுமா, இது ஒரு ஏதோ ஒரு புட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு 2 கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்தா இடியாப்போ சொல்லியாச்சு. சாப்பிட்டுட்டு சரி ஆம்லேட் எதுவும் இருக்கும் அதான் சாப்பிட்டு மனசு ஏற்றிக்கலான்னு பார்த்தா தம்பி பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ன்ட்டாங்க. அப்படியே சரி முன்னாடி தெரிஞ்சுன்னா ஹோட்டல் பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு வச்சுட்டேன். சரி பரவாயில்ல, மதியானம் லஞ்சுக்கு வெயிட்டாக கட்டிடலான்ட்டு. என்ன மண்டபம்? சரி என்னமோ மண்டபம்னாங்க. இங்கேருந்து அடுத்து பாலக்காடு ஃபோர்ட் கால் மண்டபம் அடுத்து பாலக்காடு ஃபோர்ட் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நாங்கள் நிப்பாட்டி சாப்பிட்ட இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த பாலக்காடு ஃபோர்ட் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. பார்க்கும் போதே மறந்துட்டேன், அட்டே அப்பான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கேப் பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 20 to 20 மீட்டர்ஸ் இருக்கும் இல்லை? 20 மீட்டர்ஸ் இருக்காதா? இருக்கும், குறைவே இருக்கும். 20 மீட்டர்ஸ் இருக்கும். இந்த இது வந்துட்டு திப்பு சுல்தானோட அவரோட குதிரை வந்துட்டு ஒரே ஜம்பில் தாவிடுமா. அதுவே முந்தி காலத்தில் இதில் க்ராக்கடைல் இதெல்லாம் வளர்த்தாங்களாம். யாராவது எனிமீஸ் வந்தாங்கன்னா பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி சாவடா அப்படின்னு சொல்லி சாவடிச்சிருவாங்களாம். அதே மாதிரி அங்கே டாட்டாய்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இங்கே ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒருத்தர் ஒரு ஆப் டெவலப்பர் வந்துட்டு பேசினாப்புல, செம்மையாக பேசினாப்புல வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணார். அதே மாதிரி கரண் இதிலேருந்து இதிலேருந்து மைசூர் பேலஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் ஏதோ ஒரு குகை இருக்கா உள்ள அப்படின்னு சொல்லி இதில் படித்தேன். அது உண்மையான்னு தெரியல. அங்கேயும் டிப்பு சுல்தானுடைய மியூசியம். ஆமாம், மியூசியம் இல்லை, பேலஸ் அவரது தானே, மைசூர் பேலஸு. யாருது அப்போ? மியூசியமும் அங்கே ஒரு டைம் ஐபியில் கூட்டிட்டு டாட்டா எங்கடா போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. இதோ அங்கே நீந்துச்சு பாரு. இங்கே கொஞ்சம் மீன் இருக்குது, ஆற்று மீன் இருக்குது. உள்ளே போயிடுச்சு. அடே இங்கே பாரு, இங்கே இருக்குது. இங்கே ஒன்று நீந்தது உள்ளே போயிடுச்சு. நம்ம பேச்சு கேட்டோம். ஆமாடா, உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா விலங்குமான உள்ளே போயிடுச்சுடாக்கர். ஏய் தலை மட்டும் விலங்கு நீட்டிட்டு பாரு. இது பார்த்தா சரி வாங்க ஃபோர்ட்டுக்குள்ளே போவோம். ஃபோர்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது குளிக்கணும்னு. ஆல்ரெடி மூக்கு பொறிஞ்சிட்டு இருக்கேன். தண்ணியில் இறங்கி குளித்தோன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். இங்கே என்ன இருக்குது? இதோ இங்கே ஒன்று இருக்குது பாரு. ஹாய், இங்கேருந்து அது பாரு, அந்த கல்லும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த கல் பில்டிங்கும் அதுவும் பாரு, போர்டு ஒரே மாதிரி இருக்குது. குறைஞ்சது பூச்சி பிடிச்சி பார்த்தியா? பார்த்தேன். குட்டி குட்டி மீன் எவ்வளோ இருக்கு பாருடா. இந்த வழி எங்க ஸ்டெப்ஸ் மாதிரி
இறங்க விடுவாங்கன்னு தெரியலையே. இல்லை லாக் போட்டு இன்னும் விபரீத விளையாட்டெல்லாம் இறங்கக்கூடாது. இந்த இதுக்கு டோக்கன் வந்துட்டு 25 rupees per person. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? இது நான் 1790 எங்கப்பா. அப்போது 150 வருஷத்துக்கு மேலே இருக்குமே இதுக்கு. செம்மையாக இருக்குது. இந்த செவ்வறு ஏறி குடிக்கிறதுக்கலாம் சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க மேலே. லைட்டு இங்கே என்னமோ போட்டிருக்காங்க. டிஸ்கிளைமர் என்னது நோட்டீஸ்டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்பா இந்த இதில் நம்ம எதாவது டேமேஜ் பண்ணோம் இல்லை எதுவும் மிஸ்பீக்கப் பண்ணோன்னா ஃபைன் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 ரூபா ஃபைனு. 1,00,000 ரூபா ஃபைன் கேட்டுருக்கு சும்மா இருந்துடலாம். அங்கே வந்து பார்க்குறேன் யாராக ஹெல்மெட் போட்டு வீட்டுக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இல்லைடா நம்ம கூட வந்தவங்க காணும். சரி வரட்டும். அந்த காலத்தில் ஏதோ இந்த கல்லை கட்டினா இருக்குது. சுண்ணாம்பு கல்லை என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இதில் எட்டி பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேன். ஐயோ ஹெல்மெட் இடிச்சிட்டேன். அதான் பார்த்தா எதாவது தெரிய மாட்டேன். ஒன்றும் தெரியல. உள்ளே போய் பார்ப்போம் என்ன தெரியுது. அப்புறம் இங்களுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கா? காவி வேஸ்டியோட சுற்றிட்டு இருக்காங்க. ட்ராயிங் இருக்காமா. அதில் வந்து ஏதோ ஏன்னா ஏதோ ஒரு கல் பேர் வந்துச்சு ரோமனஸாக என்னமோ ஒரு கல். அதுவுமே இங்கே ஏதோ மிஸ்பிகேவோ இல்லை ஏதோ பண்ண ஃபைன் அமௌண்ட் பார்த்தியா? 1,00,000 ரூபா ஃபைனா. வேறு லெவலு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில். அதோட மீட்டர்ஸ்லாம் கணக்கு போடலை. சும்மா புரியல. ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. எப்போ 1970 வந்து இந்த 70-90 70-90 என்னட்ட இன்ஜினியரா 90 அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நான் 10th படிக்கும் போது என்னமோ படித்தோம் இல்லை? சோஷியல் கடைக்கு பெஸ்ட் போயிடுவாரு சார். ஆமாம் சோஷியல் இதில் டிப்பு சுல்தான் போட்டு இந்த இது இருக்கும் தானே, ஃபோட்டோ இருக்கும். போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் நமக்கு வந்துச்சு. பட் இப்போ அவரோட கப்சர்ஸை வச்சு இதெல்லாம் ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஸ்கூல் இல்லை, அது என்னமோ ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ். இதுக்குள்ள தாலுகா ஆஃபீஸு. அதே மாதிரி இதுக்குள்ள தான் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோதானா? உள்ளெல்லாம் போக முடியாதா? பட்டி நான் மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். பட்டி ஓ இது சைடில் காம்பவுண்ட் வேறு உள்ளே தான் இந்த பில்டிங்னு நினைக்கிறேன். அதுதான் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி இதாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸாக வச்சுருக்காங்க. புரியல. சத்தமாக தான் பேசி தொலையண்டா. ரீசெண்டாக கட்டுற மாதிரி. ரீசெண்டாலாம் கட்டல. ஹாலில் இருக்கா? இங்கே பாரு. ஸ்பீக்கர் பண்ணா ஆர்கியாலஜி சைடு 1958 எடுத்துருக்காங்க. இந்த ஆக்டெல்லாம் பார்த்தாலே காண்ட விடுற வாட.
ஏன்னா எனக்கும் லா பேப்பர்னு ஒன்று இருக்குது, அது படிக்கும் போது நல்லா இருக்கும். படித்த ஆட்டை இவ்வளோ தானான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஆமாம் என்னது இது என்ன படித்தோம் அப்படின்ற மாதிரி. என்ன மாமரமா? ஆமாம், அப்படியேங்கப்பா ஆதி காலத்தில் செஞ்சுருப்பாங்களோ, இவ்வளோ பெரிய மரம். மாமரம்டா. இது தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, இது இறங்கி குளிச்சுக்கலாம் போல், அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா தண்ணி கிரவுண்டில் வரையே தெரியுது கல் இருக்கிறது. ஆனால் இறங்கக்கூடாதுன்னு ஸ்டோன் வச்சுருக்காங்க. சரி, எங்கே போனாலும் இந்த கப்பல்ஸ் ஒருத்தங்க வந்துடுறாங்க, பெரிய காண்டாகுது. புரியல. படி அந்த சைடு மட்டும் பார்த்துறாத படி, பார்த்துறாதன்னு சொன்ன பார்த்துட்டு படி. பார்க்கில் சும்மா அது வெளிலன்னு பார்க்கும்போது சும்மா நார்மலாக ஏதோ லைக் குழந்தைங்கள்லாம் விளாட்ற மாதிரி அந்த மாதிரி தான் பார்க் இருக்குது. டிக்கெட்டில் மியூசியம்னு அதில் இது போட்டிருந்தாங்க. ஏசி சாரி 5 rupees, என்ட்ரி டிக்கெட் இருக்குது 20 rupees லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. ஏதோ மியூசியம் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு. ஆனால் சரி, மீதி அடுத்தடுத்து என்ன பார்க்குறோன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நேராக மலம்புலாம். எதுக்கு இப்போ திரும்ப ஏன்டா நடந்து போகிறேன்னீங்கன்னா, அங்கே மாங்காய் வச்சுருந்தாங்க. பார்த்தாலும் வாய் நம்ம வச்சாங்க. அதனால் போய் மாங்காய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக மலம்புலம் போயிட்டு கம்மி பண்ணுறோம். அதான் இந்த வியூ பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. அதான் என்னப்படி நம்ம ஊர் மலையோட ஹைட்டாக இருக்கே, கம்மியாக இருக்குது இந்த பாலம். செம்மையாக இருந்துச்சு அந்த உப்புமாங்க. என்ன காரம் எடுக்குது, தண்ணி போல இருக்குது. ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தேன், ஜூஸ் இல்லாமல் இருந்துச்சு. இன்னும் இங்கேருந்து மலம்புல்லா டேம் 4 கிலோமீட்டர். மக்களே வேறு லெவலில் இருக்குது. சடன்னு வந்துட்டு சரி வீடியோ எடுத்து பொறுமையாக போடலான்னு பார்த்தேன். அப்படியே ஏறி உட்கார வச்சு தம்பி நடங்கப்பா அப்படின்ட்டாங்க. லைட்டாக அந்த பயமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் பெரிய ஹெலிகாப்டர் இப்படிதான் இருக்குது. இந்த இதில் சொல்லுமே புறமெல்லாம் இல்லை, லைட்டாக புறமான்ற மாதிரி பயம்லாம் இல்லை, லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் 80 ரூபாய்க்கு வருத்துங்க, செம்ம வருத்து. இல்லை மலைப்பழம் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. பயம்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸாக இருக்கு அவ்வளோதான். பாரு மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் ஸ்லோவாக தான் போகுது. ஒரு 10 to 20 feet இருக்கும். இது என்ன திடீர்னு நைட் ஆகுது. ஐயோ பயமாக இருக்குங்க. ஜாலியாக இருக்கிறாங்க, அவ்வளோ ஒன்றும் பயமாக இல்லை. சரி நான் இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அவன் மேலே காட்டில் இருக்கான். இந்த இது பாருங்க, இந்த வியூவும் இதுவும் அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா மலம்புல்லா டேம் அப்படின்னு சாசம் இது பாருங்க. ஏதோ ஸ்டோன் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோனுன்ட்டுனா டேமேஜ் ஆயிடுச்சு. இல்லைனா இதில் நடக்கலாம் போல். இந்த அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, கீழே அதில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் நடக்கும். காங்கிரீட்டு மேலே வந்து இது உடன் போட்டிருக்காங்க. இங்கே வியூ சூப்பராக இருக்கு. அங்கே இறக்கி விட்ருவாங்களோ ரிட்டர்ன் போகும்போது? திரும்பவும் நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த ரோப்பு அந்த இதில் பிரிட்ஜில். ஓஹோ, மறுபடியும் போகிறதுக்கு சார்ஜஸ் இல்லை போல.
ஒரு வழியாக மலம்புழா டேம் வந்து அந்த ரோப் இதில் போயிட்டோம். தெரியுதா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான்லாம் செம்மையாக பயந்துட்டேன். தண்ணிக்கு மேலே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சரி இந்த டேம் கண்ட சைடு போய் அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து என்ன பிரிட்டிஷ் பிரிட்ஜுன்னு சொல்லி ஒன்று, சரி அது ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அது போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி இப்போ போய் மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த பார்க்கு அங்கேருந்து இங்கே மேலே வரக்குள்ளே செத்துட்டேன் நான்லாம். ஐயோ கால் முடிஞ்சிருச்சு. இங்கே அந்த ரோப் அந்த இது தெரியுதா, இந்த கை வைக்கிறோம் அந்த இடத்துலேருந்து அப்படியே உள்ளே சுற்றி இப்படியே போய் திரும்ப இப்படியே வந்திருக்கேன். பரவாயில்ல, இந்த டேம் சூப்பராக இருக்குது. இந்த சைடு இந்த வியூ பார்க்கறக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க மெஸ்ஸு மாதிரி. அந்த மெஸ்ஸிலேருந்து அப்படியே கீழே பார்த்தா பஸ் அப்படியே அப்புறம் அதே மாதிரி அந்த முன்னாடி இந்த ஆப்போசிட் இந்த இதில் MWLன்னு எழுதியிருக்கு, மலம்புழா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன அக்யூரேட் ஃபுல் ஃபார்ம் தெரியல. ஓகே, இதில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு அடுத்து வந்து பிரிட்டிஷ் பிரிட்ஜுன்னு ஒரு பிரிட்ஜு போகணும். அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். சரி, அடுத்து பிரிட்டிஷ் பிரிட்ஜு போய் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவோட லாஸ்ட் செக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரோடு, இங்கே தண்ணி, இங்கே வீடு, அரே கேரளா இதுக்காகவே கேரளா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வயல் அந்த சன் செட்டுக்கும் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஏதோ கிட்ட வந்துட்டோம், ஒரு 500 மீட்டர் சம்திங் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நான் போன எல்லா இடத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போனோன்னா போய் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. நான் ஒரு 11 சம்திங் தான் கிளம்புனேன். ஸோ எனக்கு இந்த மலம்புழா டேமில் டைம் பத்தலை. ஏன்னா அது அவ்வளோ பெருசு. நான் சும்மா ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலான்னு வச்சேன். அட்லீஸ்ட் அங்கேயே 2.5 hours ஆகிடுச்சு பிடிக்கிறதுக்கு. ஆஃப் ரோடிங்கெல்லாம் பண்ணி வர வேண்டியதாக இருக்கேன். ஆஹா, இங்கே இருக்குது பிரிட்டிஷ் பிரிட்ஜ். சன்செட்குள்ளே எப்படியாச்சும் வரணும்னு பார்த்தேன், வந்துட்டேன். അവിടുത്തെ ബ്രിട്ടീഷ് എനിക്ക് അത്ര തിരിച്ചാല് இதுதான் இந்த பிரிட்டிஷ் பிரிட்ஜ். இங்கே அந்த இதில் ஒரு கிங்ஃபிஷர் இருக்குது. இது பார்த்தா அந்த இது சேம் லைக் அந்த என்னது கன்னியாகுமரியில் இருக்கு தூக்கு பாலமா தூரி பாலமா என்னமோ சம்திங், இந்த காமராஜர் ஓப்பன் பண்ணது அந்த மாதிரி. தண்ணி கீழே எங்கே தண்ணி இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, ஒரு நாள் கேரளா வர மாதிரி ட்ரிப் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ஓகே, கீழே போகலாம், ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஓய் இந்த இடம்லாம் பார்த்து வாடா.
இந்த வீடியோவோடு முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.